நம்ம தொடர்ந்து எஸ்ஏஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதுக்கான டைம் கொடுத்திருக்காங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 10 வரையுமே உங்களுக்கு இருக்கும். ஆன்லைன்லயும் நீங்க சப்மிட் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் நீங்க சப்மிட் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுமோ அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும் அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் இதில் கொடுக்குறேன். இப்போ நான் சொல்றதுல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணா போதும். இது எல்லாருமே பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. டிராஃப்ட் லிஸ்ட்ல பெயர் வந்ததுல இருந்து ஒரு 10 லட்சம் பேர்த்த மட்டும்தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வடிகட்டி இருக்காங்க. அவங்கள என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொடுத்த தகவல் வந்து போதுமான அளவுக்கு இல்ல, அவங்க மட்டும் டாக்குமெண்ட் கொடுத்தா போதுங்கிறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 லட்சம் பேர் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்க மட்டும் கொடுக்கணும். அந்த 10 லட்சம் பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா லெட்டர் அனுப்பியிருக்காங்க, போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நிறைய பேத்துக்கு லெட்டரும் வரல, போன் நம்பரும் ஒர்க் ஆகலைன்னா நாம என்ன பண்ணலாம்னா ஆன்லைன்லயே செக் பண்ணிக்கலாம். நான் அதை பத்தி எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாட்டினாலும் உங்களுடைய பிஎல்ஓட்ட கேட்டீங்கன்னாவே நீங்க வந்து டாக்குமெண்ட் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படிங்கறதே சொல்லிடுவாங்க. கண்டிப்பா அதை செக் பண்ணாம நமக்கெல்லாம் தேவை இருக்காதுன்னு நினைச்சு விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லா தகவலையும் கரெக்டா கொடுத்த எங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒருத்தவங்களுக்குமே டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. அதனால ஒருவேளை நமக்கு கரெக்டா தெரிஞ்சது கூட அவங்களுக்கு தவறா தோணி இருக்கலாம். அதனால டாக்குமெண்ட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதை யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்க மட்டும் இந்த தகவலை வந்து டாக்குமெண்டா நீங்க சப்மிட் பண்ணணும். அதுல நீங்க என்னென்னலாம் சப்மிட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பர்த் சர்டிபிகேட் தான். உங்கள்ட்ட பிறந்த இடம் தேதியெல்லாம் குறிக்கக்கூடிய பிறப்பு சான்றிதழ் இருந்துட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லை, ஈஸியா போயிடும். அதவே நீங்க கொடுத்துடலாம். அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். ஏன்னா பர்த் சர்டிபிகேட் எப்படி வந்து முக்கியமோ அதே மாதிரி பாஸ்போர்ட் வாங்கும் போதே பர்த் சர்டிபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால பாஸ்போர்ட் கொடுத்தாவே நமக்கு போதும். ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க் லிஸ்ட், ஸ்கூல் காலேஜ் உடைய மார்க் லிஸ்ட் நம்ம கொடுக்கலாம். அது கவர்மெண்ட் ஸ்கூலோ பிரைவேட் ஸ்கூலோ எதுவா இருந்தாலும் மார்க் லிஸ்ட் கொடுக்கலாம். இது டிசி கிடையாது, மார்க் ஷீட் கொடுத்துக்கலாம். 10th 12th அந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து சாதி சான்றிதழ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் எல்லாத்துலயுமே இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம இதை வந்து முதல்ல பட்டியலிடுறோம், சாதி சான்றிதழ். அதையும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்த ஆப்ஷன்லாம் நம்ம சொல்ல போறோம். ஒருவேளை மேல இருக்கிறது எதுவுமே இல்லைன்னா நீங்க கீழே இருக்கிறது பாக்கலாம். அப்படி இல்ல மேல இருக்கிறதே உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு போதுமானது, அதுல இருந்து ஒண்ணு கொடுத்துருங்க. இப்ப நான் சொல்ற இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வசிப்பிட சான்றிதழ்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சிலர் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி வசிப்பிட சான்றிதழ் இருந்தா அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தது வன உரிமை சான்றிதழ். அதாவது இந்த ஃபாரஸ்ட் ஏரியால எல்லாம் தங்கணும்னா அவங்களுக்கு வன உரிமை சான்றிதழ் இருக்கும், அவங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப பதிவேடுனா வந்து கவர்மெண்டே வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. இது ரேஷன் கார்டு கிடையாது, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிலம் அல்லது வீடு ஒதுக்கீடு சான்றிதழ். அதாவது கவர்மெண்டே உங்களுக்கு ஏதாவது வீடோ இல்ல நிலமோ கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்திருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியும் இல்லாட்டினா பீகார்ல இப்ப வந்து எஸ்ஏஆர் நடந்துச்சு பாருங்க, 2025 எஸ்ஏஆர், அதுடைய சான்றிதழையும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அதுல உங்களுடைய பேரோ உங்க பேரண்ட்ஸ் பேர் இருந்தா அதை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் உடைய ஊழியரா இருந்திருக்கலாம், இல்ல வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்டோ அந்த மாதிரி நீங்க ஊழியரா இருந்தா அது சம்பந்தமான டாக்குமெண்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா எல்ஐசி, அதுக்கப்புறம் வங்கிகள், அஞ்சல் அலுவலகம் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நீங்க மெம்பரா இருந்திருந்தீங்கன்னா அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், டாக்குமெண்டா கொடுக்க முடியும். அதுல நம்ம முதல் சொன்ன ஒரு நாளும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஈஸியா இருக்கும். 1990 தாண்டினவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா 90s கிட் எல்லாமே அதுல இருந்தே வர்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பர்த் சர்டிபிகேட்டு, மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து சாதி சான்றிதழ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் நம்ம அதை வந்து ஆரம்பத்திலேயே ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுத்துட்டு கூடவே ஆதார் கார்டையும் சேர்த்து கொடுத்துருங்க, அவ்வளவுதான். ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தா போதுமான்னு கேட்டா கிடையாது, ரெண்டுமே நம்ம கொடுக்கணும். ஆதார் கார்டு கொடுத்துட்டு இப்ப நான் சொன்ன லிஸ்ட்ல இருந்து ஒண்ணு கொடுத்துடணும். இதைதான் நீங்க என்ன பண்ண முடியும், டாக்குமெண்டா வந்து சப்மிட் பண்ண முடியும். இதை நம்ம ஆன்லைன்லயே சப்மிட் பண்ணலாம், ஆஃப்லைன்ல வந்து இஆர்ஓ நம்மள்ட்ட வாங்கிப்பாங்க. எப்படி நம்ம வந்து ஃபார்ம் வந்து பிஎல்ஓட்ட கொடுத்தோமோ அது மாதிரி பிஎல்ஓக்கு அடுத்த இடத்துல இஆர்ஓன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் நம்மள்ட்ட இருந்து இதை வாங்கிப்பாரு. இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் இருக்கு, ஒரு 1 வீக் 10 days எல்லாம் இருக்குது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விசாரிச்சு அதையும் கொடுத்துருங்க. நம்ம தொடர்ந்து அப்டேட்ஸ் போட்டுட்டு இருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.